இமேஜின் பண்ணி பாருங்க, கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியோட நீங்கள் ரிட்டையர் ஆனால் எப்படி இருக்கும். லைக் மணியை பற்றி நீங்கள் திரும்பி வரி பண்ண தேவையே இல்லை. இது யோசிச்சு பார்க்கவே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குல்ல. பட் இந்த ட்ரீமை ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு ஒரு வே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வச்சு ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா மணி ரன் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வரி பண்ணாமே உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் என்னன்னா, ரிட்டையர்மெண்ட்டில் ஸ்டெடி இன்கம் வர்றதுக்கு சிஸ்டமேட்டிக் withdrawal plan சூஸ் பண்ணணுமா இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டா? வாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு the world of personal finance concepts சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் withdrawal plan என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இதுலேருந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ரெகுலர் இன்டர்வல்லேருந்து உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது தான் SWP. ஆனால் அந்த ரிமைனிங் அமௌண்ட் இட் வில் கண்டினியூ டு க்ரோ. இப்போ FDயில் பார்த்தீங்கன்னா உங்கள் மணி ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் லாக்ட் அண்ட் அதில் வர இன்ட்ரெஸ்ட்மே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட். பட் SWP பார்த்தீங்கன்னா இட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் மார்க்கெட் அப்ரிஷியேஷன் அண்ட் காம்பவுண்டிங். ஸோ இது இன்னும் ஒரு டைனாமிக் இன்கம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் கம்பேர் டு FD. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டைம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறீங்க. தென் ஒரு ஃபிக்ஸட் வித்ட்ராவல் அமௌண்ட் சூஸ் பண்றீங்க, லைக் மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி அந்த மாதிரி. தென் ஒரு ஈச் வித்ட்ராவல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மியாகும், ரிமைனிங் யூனிட்ஸ் இட் வில் கண்டினியூ டு க்ரோ. அண்ட் டாக்ஸ் எஃபிஷியன்சி படி பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் தான் டாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் FDயில் ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் இன்கம் டாக்ஸ் லாஸ். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இது கொஞ்சம் SIPக்கு சிமிலராக தானே இருக்கு. அப்போ இதுக்கும் SIPக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SIP ஒரு வெல்த் பில்டிங் பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. SWP இன்கம் ஜெனரேஷனுக்காக பண்றோம். SIPல கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்பனா அவுட் ஃப்ளோ, SWPல வித்ட்ராவல் அப்பனா இன்ஃப்ளோ. ஸோ SIP லாங் டேர்ம் க்ரோத்க்கு ஐடியலா இருக்கும், SWP ரெகுலர் இன்கம்க்கு ஐடியலா இருக்கும். அண்ட் மார்க்கெட் இம்பாக்ட்ன்றது SIPல ருபி காஸ்ட் ஆவரேஜிங் மூலியமா, SWPல நம்ம கேபிட்டல் அப்ரிசியேஷன்ல பெனிஃபிட் ஆகும். இப்போ டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SIPல இன்வெஸ்ட்மெண்ட்க்கு டாக்ஸ் கிடையாது, SWPல வித்ட்ரா பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ்ல மட்டும் டாக்ஸ் இருக்கு. இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா SIPல மாடரேட்டா இருக்கும், SWPல வெரி ஹை. ஸோ நம்ம ஏன் SWPயை ஓவர் FD நம்ம சூஸ் பண்ணணும், எஸ்பெஷலி நம்ம ரிட்டையர்மெண்ட்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்ன்றது ரிலாக்ஸேஷன் பற்றி தான், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்க்கான நேரம் கிடையாது. ஸோ வாங்க நிறைய ரீசன்ஸ் நான் இந்த வீடியோவில் இப்போ சொல்கிறேன் எதுக்கு SWPன்றது FDயை விட ஒரு சுப்பீரியர் சாய்ஸ், எஸ்பெஷலி ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ FDயில் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, லாக் இன் பீரியட் இருக்கு, இது எல்லாமே வித்ட்ராவல் அப்போ வரும்போது இட் மேக்ஸ் தம் ரிஜிட். ஆனால் SWPயில் உங்களோட வித்ட்ராவலை உங்களையே கஸ்டமைஸ் பண்ண விடுறதுனால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாகவும் எமர்ஜென்சிக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் அதிக மணி தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணாமே உங்களோட வித்ட்ராவல் அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் FDயில் இந்த விதமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. ஸோ SWP கம்பேர் பண்ணும்போது SWP இன்னொரு டைனாமிக் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஆப்ஷனாக தான் நம்மளுக்கு தெரியுது. செகண்ட் ரீசன் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. நம்ம லைக் பயப்படுறோம், இப்போ FDயில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம சேவிங்ஸை மொத்தமாக எக்ஸாஸ்ட் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் SWPயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்பஸோட ஒரு போர்ஷனை தான் வித்ட்ரா பண்ணுறோம், ரெஸ்ட்டை க்ரோ பண்ண விடுறோம். ஸோ இட் என்ஷூர்ஸ் லாஞ்சிவிட்டி. ஆனால் FDயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்க்கு பியாண்ட் க்ரோ ஆகாது. ஸோ நம்ம இன்கமும் ஓவர் டைம் லிமிட்டட் ஆகிடும். ஆனால் SWPயில் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இட் லாஸ்ட் லாங்கர். அண்ட் தேர்ட் ரீசன் வெல்த் ப்ரிசர்வேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் சைலண்ட்லி உங்களோட மணியோட பர்ச்சேசிங் பவரை எரோட் பண்ணிட்டே வரும். இப்போ FDயில் கொடுக்குற ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 5 to 7% தான், இன்ஃப்ளேஷன் 6 to 7%. இதோட கம்பேர் பண்ணும்போது இட் ஃபெயில்ஸ் டு கீப் அப், ரைட்? ஆனால் SWP மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாக நம்ம பண்ணும்போது ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா அது 8 to 12% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும், நம்ம வெல்த்தும் இன்டாக்டாக இருக்கும். ஸோ ஏன் நம்ம இன்ஃப்ளேஷனை நம்ம வெல்த்தை ரெடியூஸ் பண்ண விடணும்? SWPக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா உங்களால் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இப்போ எஸ்பெஷலி SWP அண்ட் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணால் என்ன மாதிரியான ஹை ரிட்டர்ன்ஸ் வரும், அது ஏன் யூஸ்ஃபுல் அப்படின்னு சில ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம இப்போ கம்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஃபிக்ஸட் இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா இருக்கு, ஆனால் SWPயில் க்ரோத் பொட்டன்ஷியலோட இருக்கு. லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா FDயில் லோ தான், ஏன்னா லாக் இன் பீரியட் இருக்கு. SWPயில் ஹை, இத்தனைக்கும் ஃப்ளெக்சிபிள் வித்ட்ராவல் இருக்கு. க்ரோத் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா FDயில் லோ, SWPயில் அதிகம். இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கட்டும், வெல்த் ப்ரிசர்வேஷன் ரெண்டுமே FDயில் கிடையாது, ஆனால் SWPயில் இருக்கு. ஸோ FDயால் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும், ஆனால் SWPயால் இன்கமும் கொடுக்க முடியும், அதே நேரத்தில் க்ரோத்தும் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்
டாக்ஸேஷன். ஒரு மேஜர் டவுன் சைட் பார்த்தீங்கன்னா எஃப்டியில் டாக்ஸேஷன் தான். அதுவும் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்கில் ஃபுல் டாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் உங்களோட இன்கம் ஸ்லாப் பொறுத்து அப் டு 30%. இது எஸ்டபிள்யூபியில் டாக்ஸேஷன் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப் டு லைக் கெயின்ஸ் அதுவும் எஸ்பெஷலி 1.25 lakh வரைக்கும் பர் இயர் டாக்ஸ். அதுவும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே வரைக்கும் இதை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டாக்ஸ் எஃபிஷியன்ட் அண்ட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் வரைக்கும் இருக்கு ஆஃப்டர் 3 years. டெப் மியூச்சுவல் ஃபண்டில் வித்ட்ராவலில் மட்டும்தான் டாக்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் எஃப்டியில் இயர்லி டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு எஸ்டபிள்யூபி அண்ட் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு எஃப்டியில் 6% ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியல் கார்பஸ் அதில் 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனுவல் வித்ட்ராவல் 3 lakhs. 20 years கழிச்சு கார்பஸ் எவ்வளோ இருக்கும்? ஃபுல்லி எக்ஸாஸ்ட் ஆகிடும், 0 rupees தான் இருக்கும். இதே எஸ்டபிள்யூபியில் நம்ம 10% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணுறோம். அதே 50 lakhs தான் கார்பஸ் இனிஷியலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனுவல் வித்ட்ராவல் அதே 3 lakh. ஆனால் 20 years கழிச்சு நம்ம கார்பஸ் 65 to 80 lakhs வரைக்கும் இருக்கும். ஸ்டில் க்ரோயிங். இத்தனைக்கு எஃப்டி பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் இட் கெட்ஸ் டிப்ளீட்டட். ஆனால் எஸ்டபிள்யூபி உங்கள் மணியை வந்து லாங்கராக இருக்கவும் வந்து ஹெல்ப் பண்ணுது, அதே நேரத்தில் க்ரோ ஆகுது. ஒரு வின்னிங் ரிட்டையர்மெண்ட் ஃபார்முலா சொல்லட்டா? எஸ்ஐபி பிளஸ் எஸ்டபிள்யூபி, அதாவது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணுறது தான். நீங்கள் எஸ்ஐபியை ரிட்டையர்மெண்ட் முன்னாடி யூஸ் பண்ணி எஸ்டபிள்யூபியை ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் யூஸ் பண்ணீங்கன்னா இட் கிரியேட்ஸ் த பெஸ்ட் வெல்த் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஐபியில் நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி 5,000 rupees போட்டுகிட்டே வரீங்க 20 yearsக்கு. இதில் 12% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அப்போ கார்பஸ் எவ்வளோ க்ரோ ஆகுது 20 yearsல? 45,99,287,000 க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த அமௌண்ட்டை நீங்கள் இப்போ எஸ்டபிள்யூபி செட்டப் பண்ணீங்கன்னா இப்போ மந்த்லி ஒரு 25,000 வித்ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் 20 years. இதுலையுமே 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ கார்பஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரிமைனிங் 2.15 crore. ஸோ 60 lakh கிட்ட நீங்கள் 20 yearsல வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க. ஆனாலுமே கார்பஸ் அபவுட் 2 crores இருக்கு. ஸ்டார்ட் பண்ணதே 45 lakhsோட. ஆனால் அதை விட அதிகமான கார்பஸ் தான் வித்ட்ரா இத்தனை வருஷம் அது 60 lakhs கிட்ட வித்ட்ரா பண்ணியுமே நம்மளுக்கு இருக்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியுமே நம்மளுக்கு இன்னும் அதிகமான கார்பஸ் தான் ரிமைனிங்காக இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா எக்ஸ்பர்ட் கைடன்ஸ்க்காக எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக. ஸோ இப்போ எஸ்டபிள்யூபிவை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சூஸ் பண்ணலாம்னா எஸ்பெஷலி உங்களுக்கு மந்த்லி இன்கம் தேவை, நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் இண்டிவிஜுவல்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு எல்டர்லி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் க்ரோத் மெயின்டைன் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும்னா கூட நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்காவது அவங்க கேபிட்டலை எரோட் பண்ணாமல் அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னா கூட அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபைனல் கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம் எஸ்டபிள்யூபிக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு லைக் ரிட்டர்ன்ஸ், டாக்ஸேஷனில் நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்கோம். டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. நீங்கள் எஃப்டியில் பார்த்தீங்கன்னா 5 to 7% ரிட்டர்ன்ஸ் வருது. ஆனால் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் நீங்கள் எஸ்டபிள்யூபி செட்டப் பண்ணிங்கன்னா 10 to 12% வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டாக்ஸேஷன் எஃப்டியில் ஃபுல்லி டாக்ஸபிள். எஸ்டபிள்யூபியில் ஒன்லி கேபிட்டல் கெயின்ஸ் தான் டாக்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் எஃப்டியில் கிடையாது, எஸ்டபிள்யூபியில் இருக்கு. லிக்விடிட்டி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்டியில் ப்ரீமேச்சுராக வித்ட்ரா பண்ணிங்கன்னா பெனால்ட்டி கட்டணும். எஸ்டபிள்யூபியில் இட்ஸ் ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள். க்ரோத் பொட்டன்ஷியலும் எஃப்டியில் லோ, ஆனால் எஸ்டபிள்யூபியில் இட்ஸ் ஹை. ஸோ நம்ம ஏன் ஒரு ஸ்டாக்னன்ட் எஃப்டி ரிட்டர்னை சூஸ் பண்ணணும்? எப்போ வந்து நமக்கு எஸ்டபிள்யூபி ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்குது, டாக்ஸ் சேவிங்ஸும் கொடுக்குது அண்ட் ஹை க்ரோத்தும் கொடுக்கும்போது நம்ம ஏன் எஃப்டியில் இருக்க ஸ்டாக்னன்ட் ரிட்டர்ன்ஸை சூஸ் பண்ணணும்? அப்போ ஃபைனல் தாட்ஸ் என்ன? எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஃபைனல் டேக்அவே என்ன இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை எஸ்டபிள்யூபி மூலியமாக செக்யூர் பண்ணுங்க. ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் கூட உங்கள் மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணால் இட் வில் பி கிரேட், ரைட்? ஸோ நீங்கள் எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்குது. ஏன்னா யோர் மணி லாஸ்ட் லாங்கர். செகண்ட், ஹையர் ரிட்டர்ன்ஸ். எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமாக தான் ஏர்ன் பண்ணுறீங்க. தேர்ட், டாக்ஸ் எஃபிஷியன்சி. நம்ம டாக்ஸில் கம்மியாக கட்டுறோம். ஃப்ளெக்சிபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் வித்ட்ராவல்ஸை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. லோ ரிட்டர்ன் எஃப்டியில் உங்கள் மணி ஐடியலாக உட்கார வைக்காதீங்க. இந்த மாதிரி எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது க்ரோத்தும் இருக்கும், உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கமும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும், எப்படி இதை செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.